வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு சின்ன குவிஸோட ஆரம்பிக்கலாம். ரெடியா? ரமேஷ் 25 வயதிலிருந்து மாதம் 10,000 ரூபாய் என எஸ்ஐபி ஆரம்பிக்கிறார். சுரேஷ் 35 வயதிலிருந்து மாதம் 20,000 ரூபாய் என எஸ்ஐபி ஆரம்பிக்கிறார். இருவரும் 60 வயது வரை தொடர்கிறார்கள். கேள்வி: யாரிடம் 60 வயதில் அதிக பணம் இருக்கும்? விடை: பலர் நினைப்பது, அட, சுரேஷ் 20,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறார், அவர்தான் அதிகம் சம்பாதிப்பார். ஆனா உண்மையில் 25 வயசுல ஆரம்பிச்ச ரமேஷ் தான் அதிகம் சம்பாதிப்பார். ஏன் தெரியுமா? அதுதான் காம்பவுண்டிங் பவர். நேரம் தான் மிகப்பெரிய நண்பன். 25 வயசுல ஆரம்பிச்ச ரமேஷ் 35 வருஷம் காம்பவுண்டிங்கை என்ஜாய் பண்றார். 35 வயசுல ஆரம்பிச்ச சுரேஷ் 25 ஆண்டுகள் மட்டுமே காம்பவுண்டிங்கை என்ஜாய் பண்றார். அதாவது 10 வருட ஏர்லி ஸ்டார்ட் தான் அவருக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் ஆகிறது. அந்த 10 வருஷம் தான் அவருடைய பணத்தை பல மடங்கு வளர்க்கும். எஸ்ஐபி சராசரியாக 12% வளர்ச்சி அடைந்துச்சுன்னா, 25 வயசுல ஆரம்பித்தவர் 35 ஆண்டுகள் இன்டு 10,000 ரூபாய் சுமார் 5.5 கோடி ஆகிறது. 35 வயதுல ஆரம்பித்தவர் 25 ஆண்டுகள் இன்டு 20,000 ரூபாய் சுமார் 3.5 கோடி ஆகிறது. பாருங்க, இரட்டிப்பு பணம் போடுறவருக்கும் லேட்டா ஆரம்பிச்சதால ஏர்லி ஸ்டார்டரை கேட்ச் பண்ண முடியல. நீங்கள் எவ்வளவு பணம் போடுறீங்க என்பதல்ல, எப்போது ஆரம்பிக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். ஏர்லி ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் டு காம்பவுண்டிங் மேஜிக். அதனால் நண்பர்களே, இப்போதே ஆரம்பிங்க. லேட்டா ஆரம்பிக்கிறதற்கு பதிலாக சிறிய தொகையிலேயே ஆரம்பித்தாலும் நீண்ட காலத்தில் அது பெரிய செல்வமாக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஃபைனான்ஸ் சீக்ரெட்டோட சந்திப்போம்.